தொடக்கத்தில் வியாபாரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறு முதலீட்டில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. $10,000 அதாவது ரொம்ப குக்கிராமம் அப்படின்னா $5,000 ஆரம்பிக்கிறோம். 30% அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அருமையான தீர்வு. வயசானவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே. பாருங்க, ஏன்னா இதை போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான துளி கூட பாதிப்பு இருக்காது. வணக்கம் நண்பா, நான் உங்க வெங்கட் பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு 400 வகையான ஹெர்பல்ஸ் வச்சு அவங்களோட தோட்டத்தை போன வாட்டி நம்ம ஒரு விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 400 வகையான ஹெர்பல்ஸை வச்சு அவங்க ஒரு பெரிய பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ரன் பண்றாங்க. அதுல நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி அவங்க கிட்ட அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து என்ன மாதிரியான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஓகே நண்பா, இப்போ பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே மேம், ஃபஸ்ட்டு உங்களை பற்றியும் இந்த கம்பெனி எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி கொஞ்சம் சின்னதாக இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லுங்கள் மேம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கண்ணகி ராஜகோபால். நான் என்னுடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளைங்கிற ஒரு தாலுக்காவில் வாழைக்கரைங்கிற ஒரு சின்ன கிராமம். ஃபுல்லாக விவசாயம் தான் அந்த பக்கம். மூலிகைகளும் எல்லாமே எனக்கு ஒரு காலத்தில் எல்லா மூலிகைகளுமே எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு, அங்கேயும் இருந்துச்சு. அதுலேருந்து தான் வாழ்ந்து வந்தேன் நான் தான். ஆனால் அந்த மூலிகை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக சென்னைக்கு வரும்போது தான் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதாவது காலில் குதிகாலில் வலி இருந்துச்சு. அது மூலியமாக இயற்கை வைத்தியம் நான் எடுத்துக்கிட்டு, அதாவது மூலிகைகளை எடுத்துக்கிட்டு அது மூலியமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த இத்தனை மூலிகைகளும். காரணம் என்னென்னா, நான் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு விபத் பாரதியில் அந்த மூட்டு வலி, அதாவது குதிகால் வலிக்கு ஒரு மருந்து சொன்னாங்க. ஒரு நொச்சியை பற்றி ஒரு மருந்து சொன்னாங்க. அந்த நொச்சியை நான் என்ன பண்ணேன்னா அதை நான் பயன்படுத்தினதுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா தீர்வு ஒன்று கிடச்சிச்சு. ஏன்னா இப்போ பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 8 மாதமாக கஷ்டப்பட்டு பல மருத்துவம் பண்ணி எதுவுமே சரியாகாமல் கடைசி நேரத்தில் தான் இந்த நொச்சியை நான் பயன்படுத்தினேன். 2 நாள் தான் போட்டேன், 2 வேளை தான் போட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது சுத்தமாக இதுவரையும் வரல. கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆகுது. இதுவரையும் எனக்கு அந்த குதிகால் வலிங்கிறது வரல. அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த மூலிகைகள் பற்றி தேட ஆரம்பித்து நிறைய அதுக்கான தேடல் அவ்வளோ சீக்கிரம்லாம் எனக்கு மூலிகைகள்லாம் கிடைக்கல. அதுக்கான தேடலோடு நான் போகும்போது ஒன்று எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 400க்கு மேற்பட்ட மூலிகைகள் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாதி அபூர்வ மூலிகைகள் தான். அதை தேடி அது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அதுக்கான பயணம் போய் நிறைய மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதே மாதிரி இமயமலை, எல்லா இடத்துலையுமே போய்ட்டு சுற்றி அதுக்கான மூலிகைகளை தேடி கொண்டு வீட்டில் வச்சுருக்கேன். சில மூலிகைகள்லாம் நம்ம சூழ்நிலையில் வளராது, அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி அதையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் என்னுடைய பயணம். இந்த பயணத்திலேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆயுஷ் ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. காரணம் என்னென்னா, இந்த இப்போ பொதுவாக மூலிகை பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் மூலிகை பற்றி புரிதல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அப்படி கிடையாது. இந்த 400க்கு மேற்பட்ட மூலிகைகள் வளர்த்து அது மூலியமாக மருந்துகள்லாம் எப்படி தயாரிக்கலாம், சித்தர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோடு தொடங்கப்பட்டது தான் இந்த நிறுவனம். எங்களுடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தரமான பொருட்களை கொண்ட ஒரு நிறுவனம். தரமான பொருட்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆயுஷ் ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது. ஓகே மேம், இப்போது ஹெர்பலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய வேரியஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போது உடம்பு சார்ந்ததுக்கு இருக்குது, அது இல்லாமல் ஸ்கின் கேர் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஆயுஷ் இதில் பண்ணுறீங்க மேம்? இப்போ ஆயுஷ் ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் ஹெர்பலோட, அதாவது என்னுடைய இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஸ்ரீ சாய் ஹெர்பல்ங்கிற அந்த கம்பெனியோட நிறுவனத்தோட பொருட்களும் இதில் இருக்குது. அதில் ஒரு 15-16 வகையான பொருட்கள் தயாரிச்சிட்ருக்கோம். எல்லாமே ரொம்ப முக்கியமான பொருட்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கடுக்காய், நெல்லிக்காய், அதே மாதிரி சிவப்பு சந்தனம் இங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது. அது எல்லாமே
இப்போ வந்து அதாவது இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 19 வகையான டீ, அதாவது தேநீர் வகைகள், எல்லாமே மூலிகைகள், எல்லாமே வந்து தரமான மூலிகைகள். அந்த மாதிரி மூலிகைகளை கொண்டு ஒரு 19 வகையான தேநீர் வகைகள் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான மக்களுக்கு இப்போ என்ன தேவை, இந்த நேரத்தில் என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தரமான பொருட்களை கொடுக்கறது தான் எங்களுடைய நிறுவனத்தோட மிகப்பெரிய ஒரு சேவைன்னே சொல்லலாம். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பொறுத்தவரையிலும் எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த உங்கள் ஷாப்பிங் ஆயுஷ் ஷாப்பிங்லேருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க? ஆமாம், இப்போ வந்து இப்போ நிறைய அவுட்லெட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து எத்தனையோ பேர் வந்து தரமான பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, சந்தைப்படுத்துறது தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். அவங்களோட பொருட்களை எங்களோட இணையதளத்தில் போட்டு அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு வியாபார ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களோட நிறுவனத்துலேருந்து நல்ல தரமான பொருட்கள் கொடுக்குறோம். அவங்க வந்து இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருச்சியில் ஒரு அவுட்லெட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, திருச்சி மாவட்டத்தில் எங்கேருந்தெல்லாம் ஆர்டர் வருதோ அத்தனை ஆர்டருமே அந்த அவங்களுக்கு போயிடும். அந்த அவுட்லெட் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு போயிடும். அதுதான் எங்களோட மிகப்பெரிய ஒரு நோக்கம். ஏன்னா அவங்க நல்ல பயனடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது. அது மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-16 அவுட்லெட் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு பூரா. இன்னும் நிறைய விரிவுபடுத்துறதுக்கு அதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அருமையான இந்த நேரத்தில் வியாபாரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறு முதலீட்டில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஓகே மேம். இப்போ முதலீடு அப்படின்னு சொல்லும் போது தான் இப்போது இதுக்கான முதலீடு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி? சிறு நகரங்கள்லேருந்து 10,000-லேருந்து, அதாவது ரொம்ப குக்கிராமம் அப்படின்னா 5,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆமாம், சிறு நகரங்கள் அப்படின்னா 10,000, 15,000 அந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே உள்ள விற்பனை தகுந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு. ஏன்னா எல்லாராலையுமே நிறைய வந்து எடுத்து பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அவங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 5,000-ல் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட அந்த வியாபாரத்தை பொறுத்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ரூபாய் கொடுத்து அவங்களே எடுப்பாங்க. அதுதான் ப்ராடக்ட் எவ்வளோ ரேஞ்ச் போதோ அதுக்கு மாதிரி மந்த் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம். ஸோ இப்போ வந்து ஒரு 5,000 வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி என்ன மாதிரியான ஒரு ஏர்னிங் இருக்கும் மேம்? நம்ம வந்து கிட்டத்தட்ட 30-40% அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அதுவே மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா வந்து 40%ங்கிறது எல்லாரும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் நாங்கள் கொடுக்குறோம். காரணம் என்னென்னா அறிமுகம். அவங்க வந்து ஒரு பொருளை வந்து நம்மளோட பொருளை எடுத்து அவங்க பண்ணும்போது அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறதுனா ரிஸ்க்கு அந்த இதை அவங்க எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, ஆனால் இதுவரை அவுட்லெட் எடுத்தவங்க எல்லாமே ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பொருட்கள் தரமாக இருக்குது, வியாபாரமும் நல்லா இருக்குது. அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லி அந்த மாதிரி கூட நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி ரெஃபர். ஓகே மேம். இப்போ நீங்க வந்து ஒரு 20-30 ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாமா மேம்? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன? ஸ்ரீ சாய் ஹெர்பல்ல ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 15 பொருட்கள் இருக்கு. ஒரு 19 வகையான டீ வகைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம மற்ற கம்பெனிகளோட மற்ற நிறுவனங்களோட பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்கு. அவங்க அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான பொருட்கள் இருக்கு. 200 வகையான பொடிகள், அதுல வந்து அப்பளம், அதில் எல்லாமே மூலிகை தான். இதில் வந்து எந்த விதமான ரசாயன சம்மந்தப்பட்ட எதுவுமே இங்கே கிடையாது. அனைத்துமே மூலிகைகள். எங்களோட நோக்கம் என்னென்னா பார்த்திங்கன்னா தரமான பொருட்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த கொரோனா நேரத்தில் கூட பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பொருட்கள் வந்து வீட்டுக்கே போகுது. எங்களோட நிறுவனத்தோட நோக்கமே என்னென்னா அவங்க கடையாக ஏறி அலைஞ்சி என்ன பொருள் வாங்க எதை பொருள் வாங்க தெரியாமல் இருக்கும்போது இந்த இணையதளத்தில் அவங்க போய் பார்க்கும்போது ayushshopping.com அப்படிங்கிற அந்த இணையதளத்தில் அவங்க போய் பார்க்கும்போது தரமான பொருட்கள் எல்லாமே இருக்கும். அந்த ஒவ்வொரு பொருளுமே என்ன தேவைங்கிறது அவங்களே அவங்க அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேராக அவங்க வீட்டுக்கே போயிடும். அப்போ அவங்க வந்து எங்கேயுமே கஷ்டப்பட வேண்டாம். வந்து வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பொடி தேவைப்படுது அப்படின்னாக்கா அவங்க வீட்டுக்கே போயிடும். இப்போ வந்து நம்ம ஆட்கள் வந்து வேற வேற ஊர்ல இருந்தா கூட அவங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வேணுமோ நேர்ல வந்து வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சோ நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து அவங்கவங்க ஊருக்கு வந்து வீட்டுக்கே அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. கொரியர் மூலமா அவங்களுக்கு வீட்டுக்கே போயிடும். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து பவளமல்லி குடிநீர் பாருங்க. பவளமல்லி நோய் எதிர்ப்பு குடிநீர். இந்த பவளமல்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 33 பொருட்கள் சேர்த்தது. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருக்கட்டும், வாத சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நோய் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு இல்லையா, இந்த நோய்க்கு கூட இதை வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம்.
ரத்தத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மிகப்பெரிய ஒரு பயனை கொடுக்கக்கூடியது. இதில் வந்து சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஜுரமாக இருக்கட்டும், அது வந்து வைரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது. நமக்கு வராமையும் தடுக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம். இதை குடிச்சிட்டு சில பேருக்கு கூட இந்த பிரச்சனைகள்லாம் சரியாக இருக்கிறதா எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் ஆயில், கபால சஞ்சீவி தைலம் அப்படின்னு பேர். இது வந்து பார்த்திங்கன்னா மூக்கடைப்பு, மண்டையில் வந்து சளி கோத்துக்கிறது, எப்போ பார்த்தாலும் மூக்கில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறது, தலைவலி, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே சரி பண்ணக்கூடியது கபால சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் வந்துட்டாங்க, சில பேருக்கு தும்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தலைவலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரியாக அவங்களுக்கு சுவாசிக்க முடியாது, அது இருமல், அது இந்த என்ன சொல்கிறதுனா சைனஸ் பிரச்சனை வந்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய தலை வந்து கனமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து அருமையாக கேட்கக்கூடியதாக இந்த கபால சஞ்சீவி தைலம்னு சொல்லக்கூடிய சைனஸ் ஆயில். இது பாருங்கள், இதை பயன்படுத்திட்டு பல பேருக்கு ஒற்றை தலைவலியெல்லாம் கூட சரியாக இருக்குது. மைக்ரேன்னு சொல்லக்கூடிய ஒத்த தலைவலி கூட சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கு பவுடர் சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா முகத்தில் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா கருப்பாக, அந்த கன்னத்துலாம் கருப்பாக வந்துடும். கருப்பாக வந்துட்டுனா நல்லா இருப்பாங்க, பார்த்திங்கன்னா திடீர்னு முகமே விகாரம் ஆகிடும். அது என்னென்னமோ மருந்து போட்டிருப்பாங்க, சரியாகுது. ஆனால் அவங்களுக்குன்னு தயாரிக்கப்பட்டது தான் இந்த மங்கு பவுடர். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை மட்டும்தான். இதில் கூட இந்த பாசி பயிரோ எந்த இதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஃபுல்லாக மூலிகை தான், மூலிகையினால் தயாரிக்கப்பட்டது. ரொம்ப அருமையாக இருக்கும். இதை அவங்க வந்து நம்ம சொல்கிற முறைப்படி அவங்க போட்டு வந்தாங்கன்னா ஒரே மாதத்தில் அந்த மங்கு வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும். அந்த கழுத்து பகுதியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த முதுகில் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஒரு கரும்படைன்னு சொல்லுவாங்க, அது வந்தாலே பிரச்சனை. அந்த மாதிரி நோய்க்கு அந்த தீர்வு தான் இது வந்து மூட்டு வலி தைலம், மூலிகை மூட்டு வலி தைலம். பாருங்கள், அருமையான தீர்வு. வயசானவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே, சின்ன குழந்தைகளை கூட இப்போ வந்து மூட்டு வலியெல்லாம் அவஸ்தைப்பட்டுக்கணும். மூட்டு வலி மட்டும் கிடையாது, இடுப்பு வலி, கை கால் குடைச்சல், முதுகு வலி, கழுத்து வலி, எல்லாத்துக்குமே ஜாயிண்டில் ஒவ்வொரு ஜாயிண்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்குமே சரி பண்ணக்கூடியது இந்த மூட்டு வலி தைலம். இதுக்கான தயாரிப்பு முறையே ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமாகவே வச்சுருக்கோம். அவ்வளோ ஒரு சித்த ரகசியம் கூட, சித்தர்கள் சொன்ன முறைப்படி தயாரிக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு மருந்து இது. எங்களோட செம்பரத்தை கூந்தல் தைலம், ஹேர் டானிக்னே போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகே, இது வந்து பார்த்திங்கனாக்கா முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மூளையையும் பாதுகாக்கக்கூடியது. யாருமே வந்து மூளைக்கு வந்து மருந்து கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் முடியோட மூளையும் பாதுகாக்கணும்ங்கிற அந்த ஒரு இதில் வந்து இதை பண்ணுறோம். இளநரை, முக்கியமாக இளநரைக்கு ஒரு அருமையானது. ஆனால் வயசாகி வந்து அவங்களுக்கு வர்றதுங்கிறது இயற்கையான ஒன்று. ஆனால் இளநரையே போக்கும். இப்போ வந்து 10 வயசுலேயே வந்து நரைச்சி எடுத்துங்கிறாங்க முடி. அது காரணம் அதிகமான சூடு, உடம்புல வந்து சூடு இருந்தாலே வந்து நரைச்சி போயிடும். அந்த மாதிரி இதை வந்து தலையை வந்து குளிர்ச்சி அடைய வைக்கக்கூடியது. ஹெர்பல் ஹேர் டை, மூலிகை முடி சாயம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசாகிட்டுனா அவங்களுக்கு வந்து முடி பிரச்சனை வருது இல்லையா, நரைச்சி போகுது இல்லையா, அவங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் வாங்குறது எல்லாமே வந்து அமோனியா கலந்தது. அது வந்து தலையில் சின்னதாக ஒரு புண்ணு இருந்தால் கூட அது வழியாக உள்ளே போயிட்டு மூளையை பாதிக்குதுன்ட்டுலாம் இப்போ நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் இதை உள்ளுக்கே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையான ஒரு மூலிகை முடி சாயம். எங்களோட நோக்கமே என்னென்னா, இப்போ சின்ன பசங்களுக்குலாம் சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஹேர் டை போட்டுட்ருக்காங்க. அதாவது ஒரு 15-20 வயசு காலேஜ் படிக்கிறவங்க எல்லாமே, அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே முடி கருப்பாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், ஏன்னா இதை வந்து போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான துளி கூட பாதிப்பு இருக்காது. பலம் மூலிகை சத்து மாவு, ஹெர்பல் ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிறது பலம், நமக்கு உடம்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள், நவதானியங்கள் அதெல்லாம் வந்து முளைக்கட்டி கூடவே மூலிகை விதைகளும் சேர்த்துருக்கோம் அதில். அதாவது நீர்முள்ளி, இது நத்தைச்சூரி, தேற்றான்கோட்டை, அஸ்வகந்தா, இந்த மாதிரி ஒரு 7-8 வகையான மூலிகைகள் இதில் சேர்த்துருக்கோம். இதோட வந்து சிறப்பு அம்சமே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம். இன்னொன்று வந்து காய்ச்ச தேவையில்லை, அப்படியே பாலில் கலந்து குடிக்கலாம். அது வந்து அப்படியே குடிக்கக்கூடியது. நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா கூட நீங்கள் வந்து இந்த சத்துமாவை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் கூட இதை கலந்து நீங்கள் குடிக்கலாம். இது வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வேணால் கலந்துக்கலாம், இல்லை அப்படின்னா சாதாரணமாகவே குடிக்கலாம். அது திரிபலாசூரணம், கஸ்தூரி மஞ்சள், சிவப்பு சந்தனம், நெல்லிக்காய், பல்பொடி, இது மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஆவாரம் பூ பொடி, இது எல்லாமே நிறைய பொருட்கள் தயாரிச்சிருக்கோம். ஸ்ரீ சாய் ஹெர்பலோட பொருட்களையும் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற நிறுவனங்களோட பொருட்களையும் நாங்கள் சந்தைப்படுத்துகிறோன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதுதான் பாருங்கள், இதெல்லாம் இது வெந்தய பொடியிலேருந்து எல்லாமே கிடைக்கும். எல்லா விதமான பொடிகளுமே கிடைக்கும். நீங்கள்
எங்களோட இணையதளத்தில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா பொருட்களுமே அதுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஆப் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதனால் அது இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியாக போய்டும். இட்லி பொடி, சாதப்பொடி, மூலிகை காஃபி வகைகள், அது மாதிரி மூலிகை டீ வகைகள், அப்புறம் வந்து அப்பளம்லாம் பார்த்திங்கனாக்கா இது வந்து கிட்டத்தட்ட 15 வகையான அப்பளம், ஒரு 500 வகையான பொருட்கள் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் 500 வகையான பொருட்கள் இதில் வந்து இருக்கும். ஓகே மேம், இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி ஃபுல்லாக சொல்லி உங்கள் கம்பெனி பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதும் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே நன்றி மேம், உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயுஷ் ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட் அவங்க கம்பெனிக்கு வந்தோம். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி ஃபுல்லாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதும் நமக்கு சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப்க்கான டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன் லிங்க், அதுலயும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க வெப்சைட் வச்சிருக்காங்க, அதோட இது நான் ஸ்க்ரால்ல கொடுத்துருக்கேன், நீங்க அங்கேயும் போய் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதை நீங்க ஒரு பிசினஸா எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர், அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ், ஸோ லொகேஷன் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு பிசினஸ்க்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுமோ அதை பண்ணி தருவாங்க. ஓகே, இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தது இல்ல வேற யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பட்டனையும் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் நல்ல ஒரு பிசினஸ் ஐடியாவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.